இன்றைக்கு இருந்து நம்ம படிக்க போற முக்கியமான கதாபாத்திரம் என்னன்னா, தடுமாறினாலும் தடம் மாறாத தலைவன் தாவீது. தடுமாறினாலும் தடம் மாறாத தலைவன் தாவீது. இந்த தலைப்பை கொடுத்த தம்பி பரமாத்மாக்கு, டாக்டர் பரமாத்மாக்கு நான் அதிக நன்றி தெரிவித்துக் கொள்றேன். 1 சாமுவேல் புத்தகத்துல உள்ள கதாபாத்திரங்கள் நம்ம படிக்கிறோம். நம்முடைய தீம் வேர்ஸ் என்னன்றது தெரியும். அதாவது 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 2:30. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும், இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனம் அந்த 1 சாமுவேல் புத்தகத்திலே கர்த்தர் எவ்விதமாக செயல்படுகிறார் என்பதை குறித்து தெளிவாக சொல்லப்படுகிறது. அதாவது கர்த்தர் அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு மனிதர்களை தேடுகிறார். மனிதர்கள் தான் கர்த்தருடைய கரத்துல பயன்படக்கூடிய பாத்திரங்கள். ஆனா அதே நேரத்துல காட்ஸ் சாவர்னிட்டி, மேன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது தேவனுடைய சர்வாதிகார வல்லமை, அதே நேரத்துல மனிதனுடைய ஒத்துழைப்பு, அதாவது தேவனுடைய திட்டத்திற்கு எந்த மனிதன் இணங்குகிறானோ, எந்த மனிதன் தேவனை கனம் பண்ணுகிறானோ, கர்த்தர் அவருடைய வாழ்க்கை மூலமாக தான் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனையினப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதான் இந்த வசனம், இந்த முழு புத்தகத்துடைய முக்கியமான கீவேர்ஸ், சாவியான வசனம். இது நம்முடைய வாழ்க்கையிலையும் மறக்க வேண்டாம். இன்றைக்கு இருந்து தாவீதை குறித்து படிக்கும் போது, தாவீதுடைய வாழ்க்கை ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை. ஒருவேளை சண்டே ஸ்கூல்ல இருந்து நம்ம பெரியவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே தாவீதை பற்றி தெரியும். ஏன்னா தாவீதை குறித்து வேதாகமத்துல அநேக பக்கங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது எழுதிய சங்கீதங்கள் ஏராளம். தாவீது கர்த்தருக்கு என்று செய்த காரியங்கள், நிறைய காரியங்கள் உண்டு. தாவீதுடைய வாழ்க்கையில தடுமாற்றம் வந்ததா? தடுமாற்றமும் வந்தது. ஆனால் தடுமாற்றத்தின் மத்தியில் தடுமாறினாலும் தடம் மாறாமல் அவர் எவ்விதமாக முன்னேறினார். ஆகவே ஒவ்வொரு வேத ஆராய்ச்சியிலும் நம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் எங்களையும் தாவீதை போல மாற்றும். தாவீதிடத்திலிருந்து காணப்படுகிற நற்குணங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்பட உதவி செய்யும் என்று ஜெபிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். சரி, தாவீதுடைய அறிமுகம் எங்க ஆரம்பிக்குதுன்றது வேத புத்தகத்துல நம்ம 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளலாம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள் வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். தேங்க்யூ சிஸ்டர். என்ன நடக்கிறது? தடம் புரண்ட தலைவனாகிய சவுலை கர்த்தர் தள்ளிவிட்டார். தேவனுக்கு அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு ஒரு சிலர் தான் தேவையா? ஒருவேளை மனிதர்கள் தவறும் போது கர்த்தருடைய திட்டங்கள் தொடர்ந்து நிறைவேறுகிறது.
நாம் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். காட்ஸ் பீப்புள் மே ஃபெயில், பட் காட்ஸ் பிளான் வில் நாட் ஃபெயில். தேவனுடைய மக்கள் ஒருவேளை தவறலாம், ஆனால் தேவனுடைய திட்டங்கள் ஒரு நாளும் தவறாது. சாமுவேல் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, எதுக்காக உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? நீ என்ன தெரியுமா செய்? எப்படி சவுலை அபிஷேகம் பண்ணினாயோ அதே போல ஈசாயின் குமாரனாகிய தாவீதை சவுலுடைய இடத்துல அபிஷேகம் பண்ணி சொல்லி சொல்றார். தெளிவாக வழி நடத்தக்கூடிய கர்த்தர், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களை தள்ளக்கூடிய கர்த்தர். சொன்ன உடனே சாமுவேல் தன்னுடைய பயத்தை கர்த்தர்ட்டு சொல்றாரு, ஆண்டவரே, தாவீது இருக்கக்கூடிய பெத்லகேமுக்கு நான் போலுமானா எதை கடந்து போக வேண்டும்? கிபியாவை கடந்து போக வேண்டும். கிபியா சவுலுடைய ஊர். சவுல் என்னை கொண்டு போடுவானேன்னு சொல்லி கேட்கிறேன். கேட்ட உடனே ஒரு பலி விருந்துக்கென்று அவர்களை அழைப்பி அப்படின்னா என்ன அர்த்தம்? தீர்க்கதரிசி ஆகிய ஆரியனாகிய செயல்பட்ட சாமுவேல் ஸ்பெஷலா ஒரு இடத்துக்கு போகும்போது கர்த்தருக்கென்று பலி செலுத்துவதற்கு, ஒரு சிறப்பான விருந்தை கொடுப்பதற்கு மக்களை கூட்டுவது இயற்கையான ஒரு காரியம். அவ்விதமான பலி விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் மிகவும் மதிக்கப்பட்டவர்கள் அர்த்தம். தே ஆர் ஆனர்ட். அப்படி நீ என்ன செய்யணும்? ஈசாயுடைய குடும்பத்தார அலைன்னு சொல்லி சொல்றேன். இங்கதான் முதலா கர்த்தர் சொல்லும் போது ஈசாயின் குமாரனாகிய தாவீதை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி சொல்றாரு. தாவீதுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? டேவிட் இங்கிலீஷ்ல பிலவட்னு சொல்லி அர்த்தம். பிலவட் அதாவது அன்புக்குரியவன் என்ற அர்த்தம். தாவீது என்ற வார்த்தைக்கு அன்புக்குரியவன் என்ற அர்த்தம். உண்மையாகவே தாவீது தேவனுடைய அன்புக்கும் உரியவர், மனிதர்களுடைய அன்புக்கும் உரியவர். தேவனையும் அதிகமாக நேசித்தவர், மனிதர்களையும் அதிகமாக நேசித்த ஒரு மனிதர், ஒரு நல்ல தலைவர். சரி, அப்படி சொல்லும் போது ஆண்டவர் என்ன தெரியுமா செய்யறாரு? நீ போய் அவனே அபிஷேகம் பண்ணு. அத்தனை மக்கள் இருக்கும் போது தாவீதுடைய வீட்டுல 8 பிள்ளைகள் இருக்காங்க. ஆண்கள் மாத்திரம் 8 பிள்ளைகள். என்னடி அவங்களுடைய குடும்பத்தை பற்றி படிக்கும். அந்த ஊர்ல நிறைய மக்கள் இருக்காங்க. சவுலுடைய ஊர்ல இருக்காங்க, சவுலுடைய குடும்பத்தார்ல ஆட்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மனிதனை மாத்திரம் கர்த்தர் பயன்படுத்தினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? முதலாவது, தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் இந்த தாவீது. தெரிந்து கொள்ளுதல் சொல்லி சொல்லும் போது கர்த்தர் அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு மனிதர்களை தெரிந்து கொள்கிறார். அந்த இடத்துல பார்க்கும்போது தாவீதை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். சவுல் கழுதைகளை தேடி செல்லும் போது கர்த்தர் அவருடைய பணிக்கென்று அழைத்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். சவுல் தோற்றுவிட்டார். சவுல் யாருடைய சாய்ஸ்? ஆக்சுவலா இஸ்ரவேல் மக்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் சொல்லி மறுபடி கேட்கிறாங்க. கேட்கும் போது கட்டாயத்தின் அடிப்படையில பெர்மிசிவில் கர்த்தர் விட்டு கொடுத்த சித்தத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர் யார்? இந்த சவுல். ஆனால் கர்த்தருடைய உன்னத திட்டத்தின்படி கர்த்தர் தெரிந்து கொண்ட மனிதர் யார்? இந்த தாவீது. நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஏன் தாவீதை மாத்திரம் கர்த்தர் தெரிந்து கொண்டார்? தாவீதுன்னு சொன்னவன ஒரு சிலர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? தாவீதுடைய வீழ்ச்சி, பத்சேபாலோடு அவர் செய்த பாவம், பத்சேபாலுடைய கணவனாகிய உரியாவை கொலை செய்தது. அங்க இதெல்லாம் எழுதுறது உண்மைதாங்க. ஆனா இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டார். தாவீது அசிங்கமானவர், தாவீது தவறியவர் என்று சொல்லக்கூடிய மக்கள் உண்டு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கர்த்தர் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? வேதாகமம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? எல்லா பலவீனங்கள் மத்தியிலேயும், குறைவுகள் மத்தியிலேயும் கர்த்தர் தெரிந்து கொண்டு தகுதிப்படுத்தி பயன்படுத்துகிறார். சரி, ஏன் தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? இன்றைக்கு நம்ம படிக்கிற பகுதியில இருந்து ஒரு சில காரியங்கள் படிக்கலாம். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா தாவீதுடைய ஊர் எது? தாவீதுடைய ஊர் எந்த ஊர்? 16வது அதிகாரம் 4ஆம் வசனம். மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லேஹேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். இந்த பெத்லகேம் முக்கியமான ஒரு ஊர். யாருக்கு? யூதர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஊர். பெத்லகேம் புதிய ஏற்பாட்டிலேயே நமக்கு தெரியும், மிக மிக முக்கியமான ஒரு ஊர்.
எந்த விதத்துல முக்கியமான ஊர்? யாக்கோபு தன்னுடைய மனைவிகளை அழைத்து கொண்டு பெத்தேலுக்கு போற வழியில அவர் அதிகமாக நேசிக்கக்கூடிய ராகேல் மரணம் அடைந்த இடம் இந்த பெத்லகேம். ஓகே. ஆதியாகமம் 35வது அதிகாரம் 16ஆம் வசனத்துல இருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க. ஆதியாகமம் 35 16 முதல் 20 வரை. பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்பிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்ச தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாய் இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். ராகேல் மரித்து பெத்லெகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் தூண். இந்த வசனங்கள் எதை சொல்லுகிறது? யாக்கோபுடைய மனைவியாகிய ராகேல், யோசேப்பை குறித்து படித்தோம்ல, யோசேப்புடைய அம்மா 2வது குழந்தையை பெற்றெடுக்கும் போது, பென்யமீனை பெற்றெடுக்கும் போது பிரசவம் டைம்ல இறந்துடுறாங்க. அவர்களை அடக்கம் பண்ணின இடம் எது? எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேம். சரி, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நகோமி, ரூத்தை பத்தி நமக்கு தெரியும். ரூத் ஒரு மோவாபிய பெண், விதவை. அப்படி இருக்கும்போது நகோமியை தெய்வமாக வணங்கின யெகோவாவாகிய தேவனை பற்றி கொண்டவள் யார்? இந்த ரூத். அவங்களுடைய கிளம்பி வந்துடுறாங்க. அந்த மோவாபிய பட்டணத்துல இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. வந்து அவங்களுடைய இருக்கிறாங்க. எங்க வந்து இருக்கிறாங்க? பெத்லகேம்ல இருக்காங்க. இருக்கும்போது இந்த விடோ, இந்த விதவையான பெண் தனக்கு வாழ்க்கை துணையாகிய போவாசை கண்டுபிடித்தது எந்த இடம்? இந்த இடம். அது எங்க வாசிக்கிறோம்? வாசிக்க வேண்டாம். ரூத் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல இருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். இதை பத்தி பின்னாடி மத்தேயு வம்ச வரலாறு எழுதும்போது எழுதுறாரு. அதை வாசிக்கலாம். மத்தேயு 1வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க. யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரினிடத்தில் பெற்றான். பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான். எஸ்ரோம் ஆராமை பெற்றான். ஆராம் அமினதாபை பெற்றான். அமினதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாசை ராகாவினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேத் ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். இந்த வசனங்கள் தெளிவா சொல்லுது. ரூத், போவாஸ். ரூத்துக்கும் போவாஸுக்கும் பிறந்தவர் யார்? ஓபேத். ஓபேத் யார் தெரியுதா? தாவீதுடைய தாத்தா. தாவீதுடைய தாத்தா. ஓபேத்துக்கு பிறந்தவர் யார்? ஈசா. அவருடைய மகன் யார்? தாவீது. தாவீது. சரி, இது மாத்திரம் இல்ல, தாவீதின் சந்ததியில் வந்தவர் இயேசு கிறிஸ்து. பெத்லகேமை பத்தி நிறைய இடங்கள்ல வாசிக்கிறோம். கண்டிப்பா நம்ம படிக்க வேண்டியது முக்கியம். மீகா புத்தகம், மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 5வது அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இந்த இடத்துல மீகா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக சொல்லும் போது என்ன சொல்றாரு? எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, சின்ன ஒரு ஊர், ஆனால் முழு உலகத்தையும் அரசாட்சி செய்யக்கூடிய மேசியா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தெளிவாக அவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை பின்னாடி மத்தேயு 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறோம். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று
தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். யாரு சொல்ற? அந்த ஞானிகள் ஏரோது ராஜாவுடைய வீட்டுக்கு வந்து, அந்த அரண்மனைக்கு வந்து இந்த காரியத்தை சொல்றாங்க. அப்போ வந்து இந்த எப்பிராத்தா மிக மிக முக்கியமான ஒரு ஊர். அந்த ஊர் யாருடைய ஊர்? தாவீதுடைய சொந்த ஊர். அந்த ஊருக்கு நீ போய், பெத்லகேமுக்கு போய் யார் அபிஷேகம் பண்ணு? தாவீதே அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி சொல்றேன். உடனே யார் செய்யறா? சாமுவேல் கிளம்பி அப்படியே போற. போகும்போது என்ன நடந்துச்சு நம்ம தொடர்ந்து படிக்கலாம். 16வது அதிகாரம், 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலுக்கு, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். 10 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது ஈசாய் அபினதாயை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, வாசிக்குவானே, வாசிங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். சிஸ்டர் போதுமா? தேங்க்யூ. இந்த இடத்துல தாவீதுடைய குடும்பத்தை பற்றி ஒரு அறிமுகம் வருகிறது. தாவீது குடும்பத்துல எத்தனை பிள்ளைகள்? 8 பையனுங்க. மொத்தம் 8 பையனு. வேதாகமத்துல மொத்தம் 7 பேருடைய பெயர்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சிலருடைய பெயர்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. மூத்தவனுடைய பெயர் என்ன? அபினதாப். முதல் பிறந்தவன் அபினதாப். மூத்தவன் எலியாப். இரண்டாவது பையன் பேர் என்ன? அபினதாப். மூன்றாவது பையன் பேரு ஷம்மா அல்லது சிமியா. ரெண்டு பேர் இருக்கு அவருக்கு. 4வது மகனுடைய பெயர் நெத்தானியேல் அல்லது நெத்தனேல் என்று அழைக்கப்பட்டார். 5வது மகனுடைய பெயர் ரடாய். 1 நாளாகமும் 2வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. ஈசாய் தன் மூத்த குமாரன் எலியாவையும் அபினதாப் என்னும் 2ஆம் குமாரனையும் சிம்மா என்னும் 3ஆம் குமாரனையும் நெத்தனேல் என்னும் 4ஆம் குமாரனையும் ரதாயி என்னும் 5ஆம் குமாரனையும் ஓத்சேம் என்னும் 6ஆம் குமாரனையும் தாவீது என்னும் 7ஆம் குமாரனையும் பெற்றான். அவர்கள் சகோதரிகள் செருயால், அபிகாயில் என்பவர்கள். செருயாலின் குமாரர் அபிசாய், யோவாப், ஆசகேல் என்னும் 3 பேர். 17 வரைக்கும் வாசிப்பீங்க இல்லையா? மொத்தம் தாவீதோடு பிறந்தது 7 சகோதரர்கள், 2 சகோதரர். அப்போ 1 சாமுவேல் படிக்கும் போதும் 1 நாளாகமும் படிக்கும் போதும் கொஞ்சம் வித்தியாசம் வருது இல்லையா? 1 நாளாகமத்துல படிக்கும் போது வம்ச வரலாறுல 7வது வருகிறார் தாவீது. ஆனா 1 சாமுவேல்ல படிக்கும் போது வம்ச வரலாற்றுல 8வது வருகிறார் தாவீது. முதல்ல வாசிக்க கேட்டோம்ல, 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல 7 பிள்ளைகளையும் வர வைச்சான்.
7 பிள்ளைகளையும் வச்சுட்டு இவங்கதான் இத்தனைதான் பிள்ளைகள் இருக்காங்களான்னு கேட்டா, பாய்ஸ் இருக்காங்களான்னு கேட்டா, இல்ல இன்னும் ஒருத்தர் இருக்கான் வெளியே இருக்கான்னு சொல்லி 8வது அழைக்கிறார். அப்போ ஏன் இந்த முரண்பாடுன்னு நம்ம கேட்கலாம். அதாவது அந்த வம்ச வரலாறுல இந்த 7 பிள்ளைகளுடைய பெயர் மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், இந்த ஒரு சகோதரன் பிள்ளை இல்லாதபடிக்கு மரித்திருக்க வேண்டும். ஆகவே வம்ச வரலாறுல அவர் வரவில்லை. அப்போ தாவீதோடு பிறந்தது 7 அண்ணன்மார்கள், 2 சகோதரிகள். மொத்தம் 10 பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குடும்பம். சின்ன ஒரு கிராமம், சின்ன ஒரு பெத்லகேம், அதனுடைய பெயர் எப்பிராத்தா. அந்த ஊர்ல 7 பையனு. அது மாத்திரம் இல்ல, அந்த சகோதரியுடைய மகன்கள், இவருடைய குமாரர்கள் மிலிட்டரியில முக்கியமான பொறுப்புல இருந்தவங்க. அப்ப யோசித்து பாருங்களேன், சின்ன ஊர்ல ஒரு பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்திலே உள்ள நபர்களை சந்திப்பதற்கு கர்த்தர் சாமுவேலை அனுப்புகிறார். சரி, சாமுவேல் அங்க போறார். அங்க போன உடனே என்ன நடக்குதுன்னா, அங்க போன உடனே பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையாவது வர சொல்லி அனுப்புறாரு. நம்ம இந்த பகுதி ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஒவ்வொருத்தரையும் அனுப்புறாரு. மூத்த மகன் வந்த உடனே சாமுவேல் என்ன கேட்கிறாருன்னா, கர்த்தர்ட்ட, இவன் தான் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவனா சொல்லி கேட்கிறார். கேட்ட உடனே கர்த்தருடைய பதில் மிக மிக முக்கியமானது. என்ன முக்கியமானது? நீ பாக்குற மாதிரி நான் பார்க்க மாட்டேன். நீ என்ன பாக்குற? அவனுடைய உயரத்தையும் அவன் எந்த அளவுக்கு வாட்டச்சாட்டமாக இருக்கிறான் என்பதையும் நீ முக்கியப்படுத்தி நீ பாக்குற. ஆனா நான் அவிதமாக பார்க்க மாட்டேன். நான் என்ன தெரியுமா செய்யறேன்? மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார்னு சொல்லி சொல்லுகிறார். அப்போ தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டதற்கான காரணம் என்ன? முக்கியமான காரணம், தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். தாவீதுடைய இருதயம் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றதாக இருந்தது. தாவீதுடைய இருதயம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றதாக இருந்தது. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக தாவீது காணப்பட்டார். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 14 வசனம் வாசிக்கும். 1 சாமுவேல் 13:14. இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னான். தாவீதை குறித்து கர்த்தர் சாமுவேல் இடத்துல சொல்லும்போது என்ன சொல்றாரு? கர்த்தர் தன்னுடைய இருதயத்திற்கேற்ற ஒருவனை தேடி அவன் ராஜாவா இருக்கும்படி கட்டளையிட்டார். அப்போ கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீதை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். புதிய ஏற்பாட்டிலேயே வாசிக்கிறோம் இல்லையா? அப்போஸ்தலர் நடபடிகள் அது குறித்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். 22 சிஸ்டர், சாரி. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். பின்னாடியும் வாசிக்கிறோம். சாமுவேல் இடத்துல கர்த்தர் சொல்லும் போது, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். சவுல் என் இருதயத்திற்கு ஏற்றவனாக இல்லை, ஆகவே அவனை தள்ளிவிட்டேன். ஆனா சிறுவனாகிய தாவீது, அவனை எடுத்து சவுலுடைய இடத்துல நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். அந்த மாற்று நபராக நான் வைக்க போறேன். அதுக்கு முக்கியமான காரணம், தாவீதை நான் தெரிந்து கொண்டதற்கு காரணம், தாவீதுடைய இதயம் என்னுடைய இதயத்திற்கு ஏற்றதாக இருந்தது. மறுபடியும் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7 வசனம் வாசிங்க. 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். தேங்க்யூ சிஸ்டர். சாமுவேல் தப்பாக கணித்து விட்டாரா? தப்பாக கணிச்சிட்டார். ஏன் தப்பாக கணிச்சிட்டாருன்னா,
அந்த மிலிட்டரியில பணிபுரியக்கூடிய மூத்த குமாரர் 2 பேரும் வந்த உடனே என்ன யோசிக்கிறாருன்னா, இவர்கள் தான் கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்ன்ற முடிவுக்கு வந்துட்டார். இந்த முடிவுக்கு வர்ற காரணம் ஏற்கனவே அவருடைய அனுபவம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்றபோது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து, ராஜா வாழ்க என்றார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தாவீது கர்த்தர் தெரிந்து கொள்ளும் போது தாவீதை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார்னு சொல்லி சாமுவேலாலே கணிக்க முடியவில்லை. ஆனா சவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டு எல்லாருக்கும் நடுவில் இருக்கும் போது எல்லாரும் அவனுடைய தோளுக்கு கீழே தான் இருக்காங்க. அவ்வளவு வாட்டசாட்டமாக உயரமான ஒரு மனிதன். அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன கவர்ந்திழுக்கப்பட்ட சாமுவேல் சொல்றாரு, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனை பாருங்கள், அவனுக்கு சமமானவங்க முழு ராஜ்யத்திலேயே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. உடனே ஜனங்கள் என்ன செய்யறாங்க? பயங்கர ஆர்ப்பரிக்கிறாங்க. இந்த காரியத்தை நன்றாக ஞாபகம் வைத்திருந்த சாமுவேல் ஈசாயுடைய வீட்டுக்கு போன உடனே அவருடைய பிள்ளைகளை வரிசையா வர சொன்ன உடனே என்ன பாக்குறாருன்னா, இவனை பாக்குறதுக்கு சவுல் மாதிரியே இருக்கான். பயங்கர உயரமாக இருக்கிறான், வாட்டசாட்டமாக இருக்கிறான், அழகாக இருக்கிறான். ஆகவே இவன் தான் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவன்ற முடிவுக்கு வந்துட்டு கேட்கிறார். ஆண்டவரே இவன் தானான்னு சொல்லி கேட்கிறார். சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லக்கூடிய பதில், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த வசனங்கள் எல்லாமே எதை குறிக்குது தெரியுமா? தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டதற்கான காரணம், தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன். இந்த இருதயத்தை குறித்து வேதாகமும் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்குது. இருதயம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒருவேளை சரீர பிரகாரமான இதயம் சொல்லும் போது 6 கில் வென்ட்ரிக்கில் 4 அறைகள் உள்ள ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய இதயம். கெட்ட ரத்தம் 2 அறைகள் வழியா வரும், நல்ல ரத்தம் 2 அறைகள் வழியாக முழு உடலுக்கும் சப்ளை பண்ணப்படுது. அதான் நம்ம அறிவியல்ல படிக்கக்கூடிய இதயம். வேதாகமத்துல இதயம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இருதயம்ன்ற வார்த்தைக்கு த சென்டர் ஆஃப் அ பர்சன், ஒரு மனிதனுடைய மையம், ஒரு மனிதனுடைய பர்சன் சொல்லி சொல்றோம்ல. எல்லா எண்ணங்களும், எல்லா தீர்மானங்களும், எல்லா தெரிந்தெடுப்புகளும் எங்கிருந்து வருது? அவனுடைய இதயத்திலிருந்து வருகிறது. இருதயத்திலிருந்து வருகிறது. நிறைய வசனங்கள் இருக்குல்ல இதயத்தை பற்றி. ஒரு சில வசனங்கள் படிக்கலாம். எரேமியா 17வது அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்க. எரேமியா 17வது அதிகாரம் 1ஆம் வசனம். யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. மன்னிக்கலாம், ரெஃபரன்ஸ் தப்பா இருக்கு. இருதயமானது திருக்குள்ளதும் மிகவும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது. சிஸ்டர் சொல்லுங்க. மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கத்தக்கவன் யாருன்னு சொல்லி இருக்கு இல்லையா? சரி, இருதயத்தை குறித்து வாசிக்கும் போது நிறைய இடங்கள்ல வாசிக்கிறோம். இன்னும் ஒரு சில வசனங்கள் நம்ம பார்க்கலாம். அதாவது ஆதியாகமம் புத்தகத்துல கர்த்தர் மனிதனை உருவாக்கின பின்பு மனிதன் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான். பாவம் செய்ய ஆரம்பிச்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாம் சிறுவயது முதற்கொண்டே பொல்லாததா இருக்கிறது என்று கண்டு கர்த்தர் மனிதனை பூமியிலே உண்டாக்கினதற்காக விசனப்பட்டார்னு சொல்லி வேதத்துல வாசிக்கும். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது 6வது வசனங்கள் வாசிங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. மனிதனுடைய இருதயம் மோசமாக இருந்தபடியினால கர்த்தருடைய இருதயம் விசனப்பட்டது. ஓகே, அதே ஆதியாகமம் 8வது அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 8:21. சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை,
மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. என்ன சொல்றாரு? மறுபடி கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம், மனிதனுடைய இருதயம் பொல்லாங்கானது, பொல்லாங்கானது. அப்போ இந்த இருதயம் எப்படிப்பட்டது என்பதை யார் பார்க்கிறார்? கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். வெளியே உள்ள முகத்தை பார்க்கிறது மனிதனுடைய தன்மை. இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறவர் கர்த்தர். இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறவர் கர்த்தர். சரி, இதை குறித்து இயேசு கிறிஸ்து பின்னாடி பேசுறாரா? இருதயத்தை குறித்து பேசுறார். மத்தேயு 15வது அதிகாரம், மத்தேயு 15வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். இந்த வசனங்கள்ல மனிதனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை இயேசு கிறிஸ்து தெளிவா போதிக்கிறார். கை கழுவாம சாப்பிடுறதால தீட்டுப்பட மாட்டீங்க. வேதபாரகர் பரிசேயர் அவிதமாக சொன்னாரு. வேதபாரகர் பரிசேயருடைய நீதி எப்படிப்பட்டது? வெளிப்படையான காரியங்கள்ல பரிசுத்தத்தை குறித்து, வெளிப்படையான காரியங்கள்ல தூய்மையை குறித்து, புனிதத்தை குறித்து பேசினாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எங்கிருந்து வருது? உதட்டிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உள்ளத்திலிருந்து வருகிறது. மனிதனுடைய உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய காரியங்கள் மனிதனை தீட்டுப்படுத்தும் சொல்லி சொல்றேன். அதான் நம்ம மத்தேயுல வாசிக்க கேட்டோம். சாமுவேலை பார்த்து கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? மனுஷன் முகத்தை பார்ப்பார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். தேவனுக்கேற்ற இருதயம் தாவீதுக்கு இருந்தபடியினாலே கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். தேவனுக்கேற்ற இருதயம் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தவறிவிட முடியுமா? தவறலாம். ஆனா இருதயத்தின் ஆழத்துல உண்மையோடு மனம் திரும்பும் போது கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். இன்னைக்கு சாயங்காலம் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? கர்த்தர் அவருடைய உன்னத திட்டங்களை நம்முடைய வாழ்க்கை மூலமாக நிறைவேற்ற வேண்டுமானால் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கேற்ற விதத்தில் இருக்க வேண்டும். மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், மனிதர்கள் நம்முடைய உருவ வளர்ச்சியை பார்க்கிறாங்க. புதிய ஏற்பாட்டிலேயே வாசிக்கிறோம் இல்லையா? பேதுரு அப்போஸ்தலர் பவுலை குறித்து எழுதும் போது என்ன எழுதுறாரு? அவனுடைய நிருபங்கள் பார யோசனை உள்ளவைகள். பவுலுடைய நிருபத்தை படிப்பது, புரிந்து கொள்வது மிக மிக கடினம். கூட சகோதரர் ஒருத்தர் சொன்னார், ராஜபாலன், ரோமர் புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், தலையும் புரியல காலும் புரியல, எவ்விதமாக அதை படிப்பதுன்னு சொல்லி எனக்கு வழி நடத்தல் கொடுங்கன்னு சொல்லி ஒரு அண்ணன் சொன்னாங்க. அவர்களுக்கு நான் பதிலளித்தேன். ரோமர் மாத்திரமல்ல, ஒவ்வொரு புத்தகத்தையும் நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அவருடைய நிருபங்கள், பவுலுடைய கடிதங்கள் பார யோசனையுடையவைகள். ஆனா தோற்றம் அற்பமானது. பவுலுடைய ஆள் தத்துவம் பவுலை பார்க்கும்போது ரொம்ப வசீகரிக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி கிடையாது. ஆனால் இதயத்தை பார்க்கக்கூடிய கர்த்தர் எடுத்து உன்னதமான ஒரு ஊழியனாக பயன்படுத்தினார் இல்லையா? இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். வெளியே உள்ள மனிதர்கள் நம்முடைய முகத்தை பார்க்கிறார்கள், ஆனால் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். வெளியே உள்ள மக்கள் தங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நம்மை பார்க்கிறார்கள், ஆனால் கர்த்தர் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பார்க்கிற. சரி, அது மாத்திரம் இல்ல, தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தபடியினால எல்லாரும் அவரை அங்கீகரித்தாரா? எல்லாரும் அவரை அங்கீகரிக்கவே இல்லை. அந்த வசனத்தை நீங்க படிக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. என்ன வேதனையா இருக்கு? 7 பிள்ளைகள் வந்துடுறாங்க, 7 மகன்கள் வந்துடுறாங்க. எல்லாரையும் அந்த ஈசாய் சாமுவேலுக்கு முன்பாக நடக்க பண்ற. எல்லாரையும் சொல்லி முடிச்சோன்னா, இவ்வளவுதானா உனக்கு பிள்ளைகள் சொல்லி கேட்கிற. சொன்ன உடனே இல்ல இன்னும் ஒருத்தன் இருக்கான். அவன் எங்க இருக்கான் தெரியுமா? அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் சொல்லி சொல்றேன். அப்போ
அந்த தகப்பனாருக்கு மகனாக கன்சிடர் பண்ணப்படவே இல்லை. குட்டி பையனா இருக்கக்கூடிய தாவீது, கடைசி பையனா இருக்கக்கூடிய தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய அவனை கர்த்தர் உன்னதமான திட்டங்களுக்கு அல்லது ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு தெரிந்து கொள்ள மாட்டார் என்ற எண்ணம் யாருக்குள்ள இருந்துச்சு தெரியுமா? ஈசாய்க்குள்ள இருந்துச்சு. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ராத்திரி ஒரு காரியத்தை முக்கியமாக கற்றுக்கொள்வோம். மனிதர்கள் நம்மை பார்ப்பதற்கும் கர்த்தர் நம்மை பார்ப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. வித்தியாசம் உண்டு. நம்முடைய குடும்பத்தார் நம்மை பார்ப்பதற்கும் கர்த்தர் நம்மை பார்ப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. குடும்பத்துடைய பார்வையில அற்பமானவங்களா நம்ம இருக்கலாம். மனிதர்களுடைய பார்வையில நம்ம வசீகரிக்கக்கூடிய ஆழ்த்தத்துவம் இல்லாதவங்களா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? தேவனுக்கு ஏற்ற இருதயம். தேவனுக்கு ஏற்ற இருதயம். அதான் ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, உபாகமம் படிக்கும் போது 6வது அதிகாரம் 5ஆம் வசனம், அதே மாதிரி பின்னாடி புதிய ஏற்பாட்டுல படிக்கும் போது, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்வாயா. என்னுடைய இருதயத்தின் ஆழத்துல நான் ஆண்டவருக்கு பிரியமாக நான் வாழுவேன், ஆண்டவரை கனம் பண்ணுவேன், அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய மாட்டேன் என்ற ஆழமான தீர்மானம் எனக்குள்ள இருக்குமானா கர்த்தர் அதை பார்த்து அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுவார். அப்போ தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டதற்கு மிக மிக முக்கியமான காரணம் தேவனுக்கு ஏற்ற இதயம். தேவனுக்கு ஏற்ற இதயம். அண்ணன்மார்கள் என்ன சொல்றாங்க கொஞ்சம் பார்க்கலாம். 17வது அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 17:28. அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்திலுள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அண்ணன் தம்பிகிட்ட பேசுறத கொஞ்சம் கவனிங்களேன். இந்த சம்பவத்தை நம்ம பிறகு படிக்கலாம். என்ன சம்பவம்? கோலியாத்தை தாவீது வீழ்த்தின சம்பவம். தாவீது எதுக்காக கிளம்பி வர்றாரு அதை நம்ம டீட்டெயிலா படிக்கலாம். எதுக்காக கிளம்புறாருன்னா, அந்த 40 நாட்கள் கோலியாத்து சவால் விடுறான். உங்கள யாராவது ஒருத்தர், உங்க கடவுளை நான் தூஷிக்கிறேன், உங்களுக்கு சவால் விடுறேன், முடிஞ்சா என்கிட்ட வந்து மோதி பாருங்கன்றாங்க. 40 நாட்கள் எலியாப் அங்கெல்லாம் ஒண்ணு வாயே திறக்கல, சவுலும் வாயை திறக்கல. ஏற்கனவே படிச்சோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது கரெக்டா அந்த வார் முடியக்கூடிய நாட்கள்ல சாப்பாடு கொடுத்து விடுறாரு அவங்க அப்பா, தாவீதுடைய அப்பா கொடுத்து போய் அண்ணன்மார்களை பார்த்துட்டு வான்னு சொல்லி சொல்றாரு. உடனே பார்த்து கொண்டு வருவதற்காக தாவீது கிளம்பி வர. கிளம்பி வரும்போது எல்லாரும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? இப்படி ஒருத்தன் கோலியாத்துன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் சவால் விடுறான், அவனை கொல்லுகிறவர்களுக்கு சவுல் தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பார், ராஜ்யத்துல முக்கியமான பொறுப்பு கொடுப்பார்னு சொல்லி சொல்றாங்க. இத போய் என்ன கேட்டுக்கிட்டு இருக்காரு? யாரு? தாவீது. தாவீது மிலிட்டரியில வர்றதுக்கு ஏற்ற வயதை கூட அவர் அடையல. தாவீது இந்த டைம்ல 20 வயது அடையல. 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் அன்னைக்கு உள்ள ராணுவத்துல பணிபுரிய முடியும். ஆனா இந்த இடத்துல தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவு கொண்டு போன தாவீது. அந்த நாட்கள்ல அந்த ராணுவத்துல பணிபுரியக்கூடிய மக்கள் தங்களுக்கான உணவை தாங்களே பார்த்து கொள்ள வேண்டும். இன்னைக்குள்ள மிலிட்டரி மாதிரி யோசிக்காது, எல்லா அரசாங்கம் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளணும்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. அந்த ராணுவத்திலே பணிபுரியக்கூடியவர்கள், அரசனுடைய ராணுவத்திலே பணிபுரியக்கூடியவர்கள், போரிலே பங்கு பெறக்கூடியவர்கள் தங்களுடைய உணவை தாங்க பார்த்துக்கலாம், தங்க கூட உள்ளவங்களுடைய உணவையும் தான் பார்த்துக்கலாம். ஆகவே அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆகவே எலியாப் அங்க போய் இருக்காரு. வரும்போது இவர் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கதை கவனிக்கிறார். கவனிச்ச உடனே அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ என்ன பண்ண? வனாந்தரத்துல உனக்கு கொஞ்சோல ஆடு மேய்க்கிறதுக்கு ஆடெல்லாம் கொடுத்தது, அந்த ஆட்டெல்லாம் விட்டுட்டு வந்துட்டியா? யுத்தத்தை பார்க்க அல்லவா நீ வந்தாயின்னு சொல்லி கேட்கிறான். நீ யாரு? குட்டி பையன். நீ என்ன பண்ண தெரியுமா? வேடிக்கை பார்ப்பதற்காக இங்க நீ வந்துட்ட, யுத்தத்தை பார்ப்பதற்காக நீ வந்துட்ட. ஆனா அதுக்காகவா தாவீது வந்தார்? இல்ல இல்ல. ரெண்டாவது என்ன சொல்றாரு? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அலங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான்.
அண்ணன்மாருடைய வார்த்தையை பாருங்க. பொதுவாகவே வீட்டுல அண்ணன்மார்கள், மூத்த அண்ணன்மார்களுக்கு சின்ன தம்பிமார் செய்யக்கூடிய காரியங்கள் இவ்விதமான எரிச்சலையும் கோபத்தையும் உருவாக்கும். அண்ணன்மாருடைய பார்வையில் என்ன தெரியுமா சொல்றான்? உன்னுடைய இருதயத்திலே அகங்காரம் இருக்கிறது என்று நான் அறிவேன் சொல்லி யார் சொல்றார்? எலியாப் சொல்ற. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அவனுடைய இருதயத்திலே கர்த்தருக்கேற்ற ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு வித்தியாசம் உண்டு இல்லையா? மனிதனுடைய பார்வைக்கும் கர்த்தருடைய பார்வைக்கும் எவ்வளவு வித்தியாசம் உண்டு இல்ல? கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளை, தாவீதுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், தேவன் எப்படிப்பட்ட பின்னணியமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தோற்றமுடையவர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட விதத்திலே மனிதர்கள் மதிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுடைய இருதயம் கர்த்தருடைய பார்வையிலே செவ்வையானதாக இருக்குமானால், கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் இருக்குமானால், அப்படிப்பட்ட உத்தம இருதயம் உள்ள ஒரு மனிதனை எடுத்து அவருடைய உன்னத திட்டங்களை நிறைவேற்ற முடியும். மனிதர்கள் அசட்டை பண்ணக்கூடியவர்களை, மனிதர்கள் அங்கீகரிக்காதவர்களை கர்த்தர் எடுத்து அவருடைய உன்னத திட்டங்கள் நிறைவேறுவதற்கு அங்கீகரிக்கிறார். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, ஒருவனுக்கு அவனுடைய வீட்டாரே சத்துரு, தீர்க்கதரிசிக்கு தன்னுடைய சொந்த ஊரிலே கனம் இல்லைன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னாரே, இதான் இங்க நடக்குது. அப்பாவை பொறுத்த வரைக்கும் மகனே கிடையாது தாவீது, ஒருத்தன் இருக்கான், வெளியே இருக்கான் சொல்லிட்டார். அண்ணனை பொறுத்த வரைக்கும் நீ உன்னுடைய துணிகரம் அகங்காரத்தின் அடிப்படையில நீ இந்த யுத்தத்தை பார்ப்பதற்காக வந்து விட்டாயின்னு சொல்லி சொல்றார். உன்னுடைய இருதயத்துல அகங்காரம் இருக்குன்னு சொல்லி சொல்ற. சாமுவேலை பொறுத்த வரைக்கும் இது யாரு? இவன் ராணுவத்துல பணிபுரியக்கூடியவன், சவுலை போல வாட்டசாட்டமா உயரமா இருக்கிறாரு, இவர் தான் கர்த்தர் தெரிந்து கொண்டவர், இவனை தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார் சொல்லி தப்பாக கணிக்கிறான். கர்த்தர் எவ்வளவு வித்தியாசமா பார்க்கிறார் இல்லையா? மனிதர்களுடைய தெரிந்தெடுப்புக்கும் கர்த்தருடைய தெரிந்தெடுப்புக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்க யாராக இருந்தாலும் சரி, தாவீதுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது காரியம், ஆண்டவரே என்னுடைய இதயத்தின் ஆழத்தில் உமக்கு முன்பாக உத்தமனாக உத்தமியாக வாழ்ந்துவிட எனக்கு கிருபை தாரும் என்று ஜெபிக்க வேண்டியது சாத்தியமா? எப்போ சாத்தியம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய இருதயம் கழுவப்படும் போது, என்னுடைய இருதயத்திலே தேவனுடைய ஆளுகைக்கு கீழே நான் ஒப்பு கொடுக்கும் போது இது சாத்தியம். ஏன்? நம்ம பின்னாடி படிப்போம். அந்த 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை வாசித்துட்டு நம்ம கடந்து போலாம்னு நினைக்கிறோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல இருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லேஹேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். எவ்வளவு விவரங்களை சொல்றார்! யார் சொல்றார்? சவுலுடைய வேலைக்காரர்ல ஒருத்தர் சொல்றார், சவுலுடைய ஊழியக்காரர்ல ஒருத்தர் சொல்றார். எதற்காக சொல்லுகிறார்? சவுலின் மீது அசுத்த ஆவி இறங்குகிறது. அப்படி இருக்கும்போது சவுல் சுகமாவதற்காக நல்ல வாத்தியம் வாசிப்பதிலே தேறின ஒருத்தனை கண்டுபிடிங்கன்றார். உடனே அவங்க சொல்றாங்க, நான் ஒருத்தனை பார்த்திருக்கேன். யார பார்த்திருக்கேன்? ஈசாயின் குமாரன்ல ஒருவனை கண்டிருக்கிறேன். 8 பேர்ல ஒருத்தனை நான் பார்த்திருக்கேன். அவன் யார் தெரியுமா? அவன் வாசிப்பதிலே தெரிந்தவன், அவன் பராக்கிரமசாலி, கதிஷ்டமான வரநாட்கள் அதை டீட்டெயிலா படிக்கலாம், யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், எல்லாவற்றுக்கும் மணிமகுடமாக அவன் சொல்லக்கூடிய காரியம், கர்த்தர் அவனோட இருக்கிறார். கர்த்தர் அவனோட இருக்கிறார். டாக்டர் பில்லிகிரகாம் அவர்கள் சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்லுகிறார்? கர்த்தர் என்னோடு இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க கூடாது, நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் எப்பொழுது இருக்காரு? நம்ம கூட இருக்க. ஆனால் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு செவ்வையா இருக்கும் போது நாம் கர்த்தரோடு எப்பொழுது இருக்க முடியும்? நாம் கர்த்தரோடு இருக்கும் போது கர்த்தர் நம்மோடு. இன்னைக்கு ராத்திரி ஒரே ஒரு காரியத்தை மட்டும் யோசிப்போம். வெளியே நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அல்ல, மனிதர்களுக்கு முன்பாக நம்ம போடக்கூடிய அல்லது சாதனைகள் அல்ல, ஊழியங்கள் அல்ல, கர்த்தருக்கு முன்பாக
என்னுடைய இதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. கர்த்தர் அதை பாக்குறேன். தாவீதுடைய வாழ்க்கையில தடுமாறினாலும் தடம் புரண்டு போகாமல் இருந்ததற்கு காரணம் தாவீதின் இதயம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமானதாக இருந்தது. தாவீதின் இருதயம் கர்த்தருக்கு ஏற்றதாக இருந்தது. ராத்திரி நம்ம எப்படி இருக்கோம் யோசித்து பார்க்கலாம். ஆண்டவரே, வெளியே இல்ல ஆண்டவரே, உள்ளே நீர் பார்க்கும்போது, மனிதர்கள் பார்க்கும்போது, நீர் பார்க்கும்போது சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு, நீர் என்னை நம்பக்கூடிய அளவுக்கு, நீர் என்னை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு உண்மையாக வாழ்ந்துவிட எனக்கு கிருபை தாரும் சொல்லி ஜெபம் பண்ணலாமா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். தேவன் தெரிந்து கொண்ட மனிதன் தாவீது. கர்த்தருடைய கண்கள் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மனிதர்களை தேடிக்கொண்டே இருக்கிறது. உலகம் கொடுக்கக்கூடிய மதிப்பீட்டுக்கும் கர்த்தர் கொடுக்கக்கூடிய மதிப்பீட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நம்மை நம்ப வேண்டுமானால், நம்மை பயன்படுத்த வேண்டுமானால், நம்முடைய இதயம் the core of life, the center of our personality, வாழ்க்கையின் மையம், வாழ்க்கையின் ஆழ்த்தத்துவத்தின் மையம் கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் இருக்க வேண்டும். எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கா? என்னுடைய இருதயம் கர்த்தரின் ஆளுகைக்கு கீழே இருக்குதா? அல்லது தீர்க்குள்ளதாக, கேடுள்ளதாக, தீட்டுப்படுத்தக்கூடிய இருதயமாக இருக்குது? ஆண்டவரே, மனிதர்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்பதை குறித்து நான் ரொம்ப கவலைப்படுறேன். ஆனால் நீர் என்னை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்பதை நான் கவலைப்படல. ஆண்டவரே, என்னை மன்னியும் சொல்லி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, தாவீதின் வாழ்க்கையை குறித்து இன்றைக்கிருந்து நாங்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். சாமுவேலுடைய பார்வைக்கும் ஈசாயின் பார்வைக்கும் தாவீதுடைய அண்ணன்மார்களுடைய பார்வைக்கும் உம்முடைய பார்வைக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் ஆண்டவரே. எங்களை ஊடுருவி பார்க்கக்கூடிய கர்த்தர், உள்ளத்தை பார்க்கக்கூடிய கர்த்தர், இருதயத்தை பார்க்கக்கூடிய கர்த்தர். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக வாழ்ந்துவிட, எங்களுடைய இருதயம் உம்முடைய பார்வையிலே செம்மையானதாக அமைந்துவிட கிருபை தாரும். மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்பதை நாங்கள் மறந்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். எங்களுடைய உள்ளான வாழ்க்கையும் எங்களுடைய வெளியான வாழ்க்கையும், எங்களுடைய உள்ளமும் எங்களுடைய வெளியும் ஒரே மாதிரி இருக்க கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த ஐக்கியத்தில் வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துவிட கிருபை தாரும். தொடர்ந்து தாவீதை குறித்து நாங்கள் படிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானோர் எங்களுக்கு கற்றுத்தாரும். நீர் மகிமை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென். Thank you. Praise the Lord. Thank you, Anand.